கைஸ் டே 3 ஆஃப் இன்டராக்ட் சேலஞ்ச் பார்க்க வந்தவங்களுக்கு வணக்கம். பட் டயர்டாக இருந்ததில் 10:30 மேலே தான் எழுந்துச்சு. எந்திரிச்சதும் திடீர்னு வந்து தண்ணியில் மூஞ்ச கழுவிட்டு கருக்க முறுக்குன்னு ப்ரஷ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் மீல் ப்ரிப்பரேஷன் ப்ராசஸில் இறங்கிட்டேன். சாலட் செய்யலான்னு பார்த்தேன், வீட்டில் வெஜ்ஜீஸ் எதுவும் இல்லை. சரின்னு 2 தோசையை ஊற்றிட்டு ஆஃப் கொய்யாக்காவும் வெள்ளரிக்காவும் இருந்துச்சு எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஸ்நாக்ஸ் டப்பாவை திறந்து பார்த்தா நொறுக்கி தீனி மிக்சரு சோம்பு அப்படின்னு இப்படி இருந்துச்சு. எனக்கு அது கூட பிரச்சனை இல்லை, ஒரு ஸ்வீட் டப்பாவே இருக்கு, அதுவும் ஃபுல்லாக எனக்கு பிடிச்ச மில்க் ஐட்டம். இது எல்லாத்தையும் சாப்பிட்றவன் டயட்டில் ஒன்றும் பண்ண முடியல. அப்புறம் ஊர்லேருந்து அண்ணன் வந்திருந்தா ட்ரெஸ் ஒன்று எடுக்கலாம், ட்ரெஸ் எடுக்க கிளம்பணும். அப்படி கிளம்பி வந்த இடம் தான் ஸ்டூடியோ. உள்ள வந்து சம கூட்டம். சரி நம்ம வேலையை பார்ப்போம்னு வேலையை பார்க்க ஆரம்பிச்சோம். எல்லாம் ஒரு ஷர்ட் அப்புறம் 2 டிஷர்ட் எடுத்துக்கிட்டேன். ட்ரையல் ரூம் பக்கம் வந்து ஒன்னொன்னா போட்டு பார்த்தேன். இது ஃபர்ஸ்ட் ஒரு டிஷர்ட் எந்த குறையில நல்லா தான் இருந்துச்சு. அடுத்து ஒரு ஷர்ட் எடுத்து போட்டு பார்த்தேன். சைஸ் ரொம்ப பெருசா இருந்துச்சு, வேற எதுவும் பிடிக்கல, அதனால விட்டேன். அடுத்த டிஷர்ட் இதுதான், இதுவும் நல்லா இருந்துச்சு. ரெண்டுத்துல தான் ஒன்று எடுத்துக்கோன்னு சொன்னாங்க. சரி பிளாக்கா ப்ளூவான்னு பார்த்தா இந்த ப்ளூ தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. சரின்னு இதுக்கு பில்லு போட்டு கையில வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் வர வழியில மாமா கொடுத்த பட்டாசு பாக்ஸ் வாங்கிட்டு வந்துட்டேன். அப்படி என்னதான் இருக்குன்னு பிரிச்சு பார்க்கலான்னு பார்த்தேன். பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லா டீசெண்டா தான் இருந்துச்சு. ஓரளவுக்கு வெடி பிளஸ் 2 அவுட் 12 ஷர்ட்லாம் கொடுத்துருந்தாங்க. டீசெண்டா தான் இருந்துச்சு. ஓரம் வச்சுட்டு இது மேரினேட் பண்ணி வச்சிருந்த சிக்கன் எடுத்து மசாலாலாம் போட்டு ரெடி பண்ணி வச்சிட்டேன். அப்புறம் மாமா பையன் டிஸ்ட்ரிக்ட் மேட்ச்சுக்கு ட்ரைனிங் இருக்குன்னு சொன்னான். சரி போர் அடிக்குதுன்னு நானும் சும்மா போய் அவங்க கூட ஆடிட்டு இருந்தேன். முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததும் அந்த சிக்கனை செஞ்சு சாப்பிட்டேன். அந்த சிக்கன் ரெசிபியை பின் பண்ணி வைக்கிறேன், வேணுன்றவங்க பார்த்துக்கோங்க. அப்புறம் ஈவினிங் ஆனதும் ஃப்ரெஷ் ஆகிட்டு கிளாஸுக்கு போயிட்டு வந்தேன். வரும்போது முட்டை காலியானதுனால முட்டையை வாங்கிட்டு வந்துட்டேன். இன்னைக்கு ரேண்டமாக ஒர்க் அவுட் பண்ணலான்னு பிளான். டான்ஸ் ஸ்டாண்டை போட்டு ரொம்ப நாள் ஆகுதுன்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் ஹேங்கிங் நீரேஸ் ஒரு 2 செட்டு போட்டேன். அப்புறம் பிளாங்க் ஒரு செட்டு போட்டேன். அப்புறம் டோ டேப்ஸ் டோ டச்சுன்னு ஒரு 2 செட்டு. பெருசாக ஒர்க் அவுட் பண்ண மாதிரி ஃபீல் இல்லை, அதனால விட்டேன். எப்படியோ சீட் எடுக்காம பார்த்துட்டேன். நாளைக்கு என்ன கதைன்னு தெரியல. அப்புறம் நைட்டு டின்னர் சாப்பிட்டு இன்னைக்கு நாள் முடிச்சிட்டேன். நாளைக்கு பார்ப்போம், பை.